ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, முருகனின் லீலைகளோ அயராளம். சிவனும் முருகனும் சேர்ந்து செய்யும் லீலைகள் அதிகம், எண்ணற்றவை. அதில் ஒன்றுதான் இப்போது. நமக்காக முருகன் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். தேடும் இடமெல்லாம் தெய்வம் இருக்கிறது என்றால், காணும் இடமெல்லாம் கண்ணுக்கு தெரிபவன் முருகன் ஒருவனே. அன்பின் திருவுருவாய், அமைதியின் பொருள் காண்பவராய், பேதமற்ற ஒரு வடிவாய், எங்கும் எதிலும் கலந்திருப்பவராய், தனது பக்தர்களுக்கு அருளை அள்ளி வழங்கும் வள்ளலாய் இருப்பவன் முருகன் ஒருவனே. வழி தெரியாமல் தடுமாறுகிறேன், வழிகாட்டு முருகா என்று நம்பிக்கையோடு நெஞ்சுருக வேண்டினால், ஞானக்கண் திறந்து ஒளி காட்டி நல்வழி காட்டி நம்மை காப்பவன் முருகன் ஒருவனே. கந்தா சரணம், சண்முகா சரணம் என்று தினமும் பாடிக்கொண்டே இருங்கள். முருக பெருமானின் பக்தர்களை நெருங்க வேண்டுமென்றால் அந்த காலதேவனே ஆனாலும் முருகப்பெருமாளிடம் அனுமதியை பெற்ற பின்னரே நெருங்க முடியும் என்று ஏன் கூறப்படுகிறது? அதற்கு காரணம் என்ன? ஆம், முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு அதீத முக்கியத்துவம் தருகிறார். அதனால்தான் முருகனை பக்தர்கள் தேடிச் செல்ல தேவையில்லை. உண்மையான உள்ளன்போடு முருகனை அழைத்தால் ஓடோடி வருவார், பக்தர்களை காப்பதற்கு என்று கூறப்படுகிறது. ஒரு சமயம் யமதர்மராஜன் முருகப்பெருமானின் பக்தர் ஒருவரை ஆயுட்காலம் முடிந்துவிட்டது என்று கூறி அவரின் உயிரை பறிக்க முற்பட்டாராம். அந்த நேரத்தில் முருகப்பெருமானை காப்பாற்றும்படி வேண்டிக் கொண்டார். முருகனுக்கு மிகவும் பிடித்த பக்தர் என்பதால் உடனடியாக அவரது வேண்டுதல் அவரை சென்றடைந்தது. அதை பார்த்த முருகன் யமதர்மனிடம் வந்து தன்னுடைய பக்தனை பிடிக்காமல் விட்டுவிடும் என்றும் அவருடைய ஆயுட்காலத்தை நான் நீட்டித்து விட்டேன் என்றும் கூறினாராம். அதை காலதேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் கதை முடிந்து விட்டது, அந்த ஆன்மாவை இனி நான் விட்டு செல்ல மாட்டேன், யமலோகத்திற்கு சென்றால் அவனின் ஆன்மாவோடு தான் செல்வேன் என்றாராம் யமதர்மராஜன். இதை கேட்ட முருகப்பெருமானுக்கோ மிகவும் கோபம் ஏற்பட்டது. அப்பொழுது கூறினார், யமதர்மா, அவனை நெருங்கினால் அதற்கு முன் என்னை யுத்தத்தில் நீ வெல்ல வேண்டும் என்று கூறி யுத்தத்திற்கு தயாரானார் முருகப்பெருமான். இருவருக்கும் யுத்தம் மூண்டது. இதை வெகு நேரமாக கவனித்து கொண்டிருந்த தேவராஜனும் 33 தேவர்களும் மும்மூர்த்திகளிடம் சென்று முறையிட்டனர். இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும், இல்லையென்றால் உலகமானது பேரளவை சந்திக்கும் என்று கூறினார். அப்பொழுது மும்மூர்த்திகளும் தேவர்களும், இதை நாங்கள் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றோம், யுத்தம் செய்து கொண்டிருப்பது முருகப்பெருமான் அல்லவா என்பதால் சற்று யோசிக்கின்றோம். காரணம், முருகன் என்பவர் மிகவுமே பிடிவாதக்காரன். அவன் ஒரு முடிவு செய்துவிட்டால் அதை யாரும் தடுக்க முடியாது. அந்த அளவிற்கு தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவன் தான் முருகன். நானே என்னுடைய பக்தர்களின் துன்பத்தை தீர்க்கும்படி முருகனிடம் சில பக்தர்களை அனுப்பி வைத்திருக்கின்றேன். அவனும் தீர்த்து வைத்திருக்கின்றார். அந்த அளவிற்கு முருகனானவர் திறமை மிக்கவன் என்பதால் இந்த யுத்தத்தை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது என்று யோசித்து கொண்டுதான் நாங்கள் இருக்கிறோம் என்றார் சிவபெருமான். இப்படியே ஒவ்வொருவரும் தட்டி கழித்து கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்ட தேவர்கள் திகைத்து போனார்கள். யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் மும்மூர்த்திகளும் சென்று முருகனிடம் யுத்தத்தை நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டார்களாம். அப்பொழுது முருகர் கூறினார், என்னுடைய பக்தனை எந்த காரணம் கொண்டும் யமதர்மராஜன் தொடமாட்டேன் என்று உத்தரவாதம் தந்தால் இந்த யுத்தத்தை இந்த நொடியே நான் நிறுத்துகிறேன், இல்லை என்றால் என்னால் நிறுத்த முடியாது என்று அழுத்தமாக கூறினாராம். இதை கேட்ட சிவபெருமான், முருகா, நீ அனைத்தும் அறிந்தவன். யமதர்மராஜன் விதி முடிந்த ஒருவனை அழைத்துச் செல்ல வந்திருக்கின்றார். அதை தடுப்பது நியாயமாகுமா? யமன் தனது கடமைதானே செய்கின்றார் என்றார். இதை கேட்ட முருகனுக்கோ மேலும் கோபம் அதிகரித்தது. அப்படியென்றால் மார்க்கண்டேயரை யமதர்மராஜன் பிடிக்க வரும்பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள்? என்னுடைய பக்தருக்கு ஒரு நீதி, உங்களுடைய பக்தருக்கு ஒரு நீதியா என்று மிகவும் கோபமாக விஸ்வரூபத்தை எடுத்து விட்டாராம் முருகன். இதை பார்த்த மும்மூர்த்திகளும் 33 தேவர்களும் திகைத்து போனார்கள். இனி என்ன நடக்குமோ என்று அப்பொழுதே மும்மூர்த்திகளும் உட்காரும் தேவியரும் முருகனின் விஸ்வரூபம் கண்டு ஆனந்தம் அடைந்தார்கள். முருகா, கோபம் கொள்ளாதே, இது நான் நடத்திய நாடகத்தில் ஒன்றுதான். உன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காண விரும்பினோம், அதனால் இந்த நாடகத்தை நடத்தினோம். அதில் யமதர்மராஜன் சிக்கிக்கொண்டார், அவ்வளவுதான். முருகா, உனக்கு என்ன வேண்டும்?
அதை கூறு, இனி அமைதியடைந்து இயல்பான நிலைக்கு திரும்புவாய் என்றாராம் சிவபெருமான். அப்பொழுது முருகன் கூறினார், இந்த கணம் முதல் இனி வரும் காலங்களில் என்னுடைய பக்தர்களை, என்னையே நம்பி என்னுடைய நாமத்தையே துதித்து கொண்டிருக்கும் எனது பக்தர்களை யமதர்மராஜனே ஆனாலும் அவர்களின் உயிரை பறிப்பதென்றால் அதற்கு முன்னால் என்னுடைய அனுமதியை நிச்சயம் பெற வேண்டும். இதற்கு ஒப்புக்கொண்டால் மட்டுமே நான் இந்த யுத்தத்தை நிறுத்துவேன் என்றாரா. இதை கேட்ட 33 முப்பொரு தேவியர்களும், அப்படியே ஆகட்டும் மகனே, இயல்பான நிலைக்கு நீ திரும்புவாய் என்றார். அவரும் இயல்பான நிலைக்கு திரும்பினாராம். அதன் பின்னர் முருகப்பெருமானின் பக்தர்களை யமதர்மன் நெருங்குவது என்றால் முதலில் முருகனின் அனுமதியை பெற்ற பின்னரே நெருங்குகிறார் என்று கூறப்படுகிறது. அதனால் எந்த நேரமும் எப்பொழுதும் முருகா முருகா என்று சொல்லிக் கொண்டே இருங்கள். முருகனின் தீவிர பக்தையாகிவிட்டால் நம்மை யமதர்மனும் நெருங்க முடியாது. எந்த ஒரு பிரச்சனையும் நம்மை வந்து தீண்டாது. முருகன் காப்பாற்றுவார். ஓம் சரவண பவ என்று சொல்லுங்கள். கந்தா சரணம், ஷண்முகா சரணம் என்று முருகனின் பெயரை ஜபித்து கொண்டே இருங்கள். நல்லது உங்கள் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும். முருகன் இருக்க நமக்கு என்ன கவலை என்று இருங்கள். எத்தனையோ இடையூறுகளை தாண்டி நம்மை பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய பக்தர்கள். உன்னுடைய வாழ்வில் உள்ள சோகங்கள் அனைத்தையும் சூழாமல் உன்னை காப்பாற்றுவதான் முருகன். மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். நல்லது நடந்து கொண்டே இருக்கும். ஓம் சரணம், ஷண்முகா சரணம்.